கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கி நாம் தியானம் பண்ணுற வேத பகுதி யாத்ராகமம் 19:15 வசனம். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 14ஆம் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, மலையில் வந்துட்டு கர்த்தர் மோசே கிட்ட சொல்கிறாரு. மோசே இருக்கிறாரு மலையில். கர்த்தருக்காக காத்திருக்கிறாரு மோசே மலையில். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் அப்படின்னு வார்த்தை சொல்லப்படுது. அதனால் நீ போயிட்டு ஜனங்களை ஆயத்தப்படுத்துப்பா, 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இன்னும் மேல் உள்ள வசனங்கள், அதே 19ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தில் 10-11 வசனங்களில் 2 வசனம் இருக்குது. அது என்னென்னா, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 3ஆம் நாளுக்கு அவங்கள ஆயத்தப்படுத்த சொல்கிறாரு கர்த்தர். ஜனங்களை மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ போய் ஜனங்களை ஆயத்தப்படுத்து, 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு 10வது வசனத்தில், நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நாளைக்கு, நாளை மறுநாள்னா 3ஆவது நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னா, இன்றைக்கு நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. அப்போ அவங்கள எப்படி பரிசுத்தப்படுத்துறதுன்னா, அவங்க வஸ்திரங்களை தோய்க்கணும்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க வஸ்திரங்களை தோய்க்கிறது என்ன அப்படின்னா, அது 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். அப்போ அவங்கள பரிசுத்தப்படுத்துறது, அவங்க வஸ்திரங்களை துவைக்கிறதுனா என்ன அப்படின்னா, மனைவியினிடத்தில் சேராதிருத்தல் அப்படின்னு பொருளை கொடுக்குது. மனைவியினிடத்தில் சேராதிருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எண்ணங்களோடு சேரக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அதாவது நமக்கு வருகிற எண்ணங்களோடு நாம் சேரக்கூடாது, நாம் கலக்கக்கூடாது, நமக்கு வர எண்ணங்களின்படி நாம் நடக்கக்கூடாது, உடனே அதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன நமக்கு வருது அப்படின்னா, அதை உடனே நாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதை நாம் எண்ணங்களை பார்க்கணுமே தவிர அதுக்கு பதில் கொடுக்கக்கூடாது, செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே வசனத்தில் சொல்லப்படுது. அதுதான் ஆயத்தப்படுதல். அப்போ கர்த்தருக்காக, கர்த்தர் பேசுகிறத கேட்கணும், கர்த்தரை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க, கர்த்தருக்காக 3ஆம் நாளைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணங்களின்படி நடக்கக்கூடாது, எண்ணங்களோடு கலக்கக்கூடாது, எண்ணங்களில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் அப்படின்னா எண்ணங்களோடு சேராதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நமக்கு வர எண்ணங்களில் நாம் செயல்படக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ இந்த எண்ணங்களின்படி நாம் செயல்படாமல் இருந்தால் தான் பரிசுத்தமாக முடியும். எண்ணங்களில் நாம் செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தம் இல்லை, நாம் அசுத்தமாக இருக்கிறோன்னு அர்த்தம். எண்ணங்களின்படி செயல்படாமல் நாம் எண்ணங்களின்படி நடக்காமல் இருந்தோம் அப்படின்னா அப்போ தான் நாம் பரிசுத்தமாகிக்கிட்டு இருக்கிறோம், பரிசுத்தமாகிட்டோம் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ இன்றைக்கி நாளைக்கு அப்படிங்கிறது எண்ணங்களின்படி நடக்காமல் நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த கர்த்தரோட வழியிலே நடந்து வர்றதுக்கு பேர் தான் இன்றைக்கி நாளைக்கு. அது எத்தனை வருஷமாக வேணால் இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவரோட வழியில் பயணிக்க வரும்போது உங்கள் மனசை கவனித்து உங்களை கவனித்து உங்கள் எண்ணங்களை கவனித்து எண்ணங்களை புசிக்காமல் எண்ணங்களின்படி நடக்காமல் கர்த்தரோட சித்தத்தில் மாத்திரம் நடந்து வரும்படி அதுக்கு எத்தனை வருஷங்கள் வேணாலும் ஆகலாம். அதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுமோ எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பயணிச்சுக்கிட்டு வரணும். அப்படி நாம் வரும்போது ஒரு நாள் கர்த்தர் நமக்குள்ளே இறங்குவார். சீனாய் மலையில் கொடுமுடியில் கர்த்தர் எப்படி இறங்கினாரோ, எல்லா ஜனங்களுக்கும் பிரதியட்சமாக இறங்கினாரோ, அதே போல் கர்த்தர் நமக்குள்ளே இறங்குவார். இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அதுதான் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்குள்ள கர்த்தர் ஒரு நாள் அந்த 3ஆம் நாளில் வந்து இறங்குவார், செயல்படுவார். அவர் இருக்கிறத நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவரை பார்க்க முடியும். அது வரைக்கும் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறதையே நாம் உணர முடியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வசனம் சொல்லப்படுது. அப்போ 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா நாம் எண்ணங்களின் வழி நடக்காமல் பரிசுத்தமாக நம்ம இருந்தால் மட்டுமே அந்த 3ஆம் நாளானது நமக்குள்ளே நிகழும். அந்த 3ஆம் நாளில் கர்த்தர் நமக்குள்ளே இறங்குவார். கர்த்தர் நமக்குள்ளே இருப்பது வெளிப்படும். அதை நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லப்படுது. இந்த 3 நாட்களை பற்றி நிறைய வேதத்தில் தியானம் நிறைய இருக்குது. அதாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் புதிய ஏற்பாட்டை மலை மேலே கர்த்தர் பிரசங்கம் பண்ணுவார். அப்போ ஜனங்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து 3 நாள் தங்கி இருந்தாங்க அப்படின்னு இருக்குது. எதுவுமே சாப்பிடாம 3 நாள் தங்கி இருந்தாங்க. அப்படி அவர்கிட்ட 3 நாள் தங்கி இருந்தவங்களுக்கு தான் அப்பம் கொடுத்தாரு. 5000 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்களுக்கு புசிக்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வசனம் வரும். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவார், இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே அதை நான் எழுப்புவேன்னு சொல்லுவார். தம்முடைய சரீரத்தை குறித்து அவங்க சொல்லியிருப்பார். அதாவது நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தரோட வழியில் சித்தத்தில் நடக்கும்போது, எண்ணங்களின்படி நடக்காமல் கர்த்தரோட சித்தத்தில் நடந்து வரும்போது, அந்த 3ஆம் நாள் வரும்போது நம்ம சரீரத்தில் நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படுது. இந்த மாதிரி இன்னும் சில இடங்களில் அந்த 3ஆம் நாளை குறித்து நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள், வசனம், வேத ரகசியம் இருக்குது. அதனால் கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் நாம் ஒவ்வொன்றா அந்த 3ஆம் நாளை குறித்து ஒவ்வொரு காரியமாக நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.